கரூர் மாவட்டத்தில் 7 வயது சிறுமி வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சி அளிக்கிறது என நைனா நாகேந்திரன் தெரிவித்திருக்கிறார். அரசியல் தலைவர் என்பதையும் தாண்டி ஒரு தகப்பனாக இச்சம்பவத்தை என்னால் ஜீரணித்துக் கொள்ளவே முடியவில்லை எனவும் அவர் கூறியிருக்கிறார். பாதிக்கப்பட்ட குழந்தை முழு மனம் மற்றும் உடல் ஆரோக்கியத்துடன் மீண்டு வர இறைவனிடம் வேண்டிக் கொள்கிறேன் எனவும் அவர் கூறியிருக்கிறார். போதையின் பிடியில் சிக்கியுள்ள தமிழகத்தில் பெண்களுக்கு எதிரான வன்முறை குற்றங்கள் நாளுக்கு நாள் பெருகி வருகிறது எனவும் அவர் கூறியிருக்கிறார். சிறுமியை வன்கொடுமை செய்த குற்றவாளியை தயவு தாட்சண்யமின்றி தண்டிக்க வேண்டும் என பாஜக மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் தெரிவித்திருக்கிறார். கரூர் மாவட்டத்தில் 7 வயது சிறுமி வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சி அளிப்பதாக பாஜக மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் தெரிவித்திருக்கிறார். இதனை அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அரசியல் தலைவர் என்பதையும் தாண்டி ஒரு தகப்பனாக இச்சம்பவத்தை என்னால் ஜீரணித்துக் கொள்ளவே முடியவில்லை என அவர் கூறியிருக்கிறார். பாதிக்கப்பட்ட குழந்தை முழு மனம் மற்றும் உடல் ஆரோக்கியத்துடன் மீண்டு வர இறைவனிடம் வேண்டிக் கொள்வதாக அவர் கூறியிருக்கிறார். போதையின் பிடியில் சிக்கியுள்ள தமிழகத்தில் பெண்களுக்கு எதிரான வன்முறை குற்றங்கள் நாளுக்கு நாள் பெருகி வருவதாகவும் அவர் கூறியிருக்கிறார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் ஸ்ரீ சந்தோஷ். ஸ்ரீ சந்தோஷ், முழு விவரங்களை வழங்கலாம். வணக்கம் அபிராமி. போதையில் பாதை மாறும் இளைஞர்கள் பலியாகும் தமிழக பெண்கள் என்று கரூர் மாவட்டத்தில் நடந்திருக்கக்கூடிய சம்பவத்தை தற்போது தமிழக பாஜக மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் தற்போது சமூக வலைதள பக்கத்தில் கருத்தினை தெரிவித்திருக்கிறார். திமுக அரசை கண்டித்து வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த அறிக்கையில் கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே கழுக்கூரில் அதீத மது போதையில் இளைஞர் ஒருவர் விளையாடி கொண்டிருந்த 7 வயது சிறுமியை தூக்கிச் சென்று பாலியல் வன்கொடுமை செய்துள்ளதாக வெளியாகியுள்ள செய்திகள் நெஞ்சை பதப்பதைக்க வைக்கின்றன என்றும், அரசியல் தலைவர் என்பதையும் தாண்டி ஒரு தகப்பனாக இச்சம்பவத்தை என்னால் ஜீரணித்துக் கொள்ளவே முடியவில்லை என்றும் தெரிவித்திருக்கக்கூடிய அவர், பாதிக்கப்பட்ட குழந்தை முழு மன மற்றும் உடல் ஆரோக்கியத்துடன் மீண்டு வர இறைவனை வேண்டிக் கொள்வதாகவும் கூறியிருக்கிறார். இந்த டாஸ்மாக் ஊழல் மாடல் அரசின் கீழ் போதையின் பிடியில் சிக்கியுள்ள தமிழகத்தில் பெண்களுக்கென்று அந்த வன்முறை குற்றங்கள் நாளுக்கு நாள் பெருகி வருகின்றன என்றும், அவை அனைத்திற்கும் பின்னணியில் போதையின் கரங்கள் தான் ஓங்கி இருக்கின்றன என்றும் தெரிவித்திருக்கிறார். ஆனால் போதையில்லா தமிழகத்தை உருவாக்குவோம் என வீர வசனம் பேசிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இரும்பு கரமோ இத்து போய்விட்டது என்ற விமர்சனத்தையும் முன்வைத்திருக்கிறார். எந்த பெண்களுக்கும் பாதுகாப்பு இல்லாத ஒரு அவல ஆட்சியை நடத்தி கொண்டு வெல்லும் தமிழ் பெண்கள் என்ற விளம்பர பதாகைகளை தூக்கி பிடிக்க திமுகவினர் கூனி குறுக வேண்டும் என்றும் தெரிவித்திருக்கிறார். மழலை மாறாத குழந்தையை சீரழித்த அக்கொடூரும் குற்றவாளியையும் கடந்த 4.5 ஆண்டுகளாக பெண்களின் பாதுகாப்பை அடகு வைத்து ஆட்சி நடத்தும் அறிவாலயமும் தயவு தட்சணையின்றி தண்டிக்கப்பட வேண்டியவர்கள் என்றும், வரும் சட்டமன்ற தேர்தலில் நீதியின் நெருப்பில் திமுக சுட்டு பொசுக்கப்படும் என்றும் சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய சமூக பதிவில் குறிப்பிட்டிருப்பதும் குறிப்பிடத்தக்கது. அபிராமி, தகவல்களுக்கு நன்றி ஸ்ரீ சந்தோஷ். மதுரை மக்களே, மதுரை சிட்டிக்குள்ள அதுவும் உங்க பட்ஜெட்குள்ளேயே பிளாட் வாங்கணுங்கிற கனவு இப்போ கைகூடி வந்தாச்சு. மதுரையின் முதல் ப்ராஜெக்டில் ரோட்டுக்கு காசு இல்லாததால் 72 மணி நேரத்தில் 533 மனைகள் விற்கப்பட்டன. மீண்டும் ரோட்டுக்கு காசு இல்லாமல் பிரீமியம் வில்லா மனைகளை மதுரை வேலம்மாள் மருத்துவக் கல்லூரி அருகில் அறிமுகப்படுத்துகிறோம். லான்ச்சிங் G2 Vagay Crest, மதுரை வேலம்மாள் மெடிக்கல் காலேஜ் அருகில். Early bird price ரேரா அப்ரூவ்ட் வில்லா பிளாட்ஸ் வெறும் 9.9 lakhs %. சிட்டிக்குள்ள பிளாட் உங்க கனவு வீட்டுக்கான பெர்ஃபெக்ட் ஸ்பாட். For bookings call